அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, இது வந்து ஸ்டார் டெஸ்ட் பேட்ச்க்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட போறோம். எதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 1 மற்றும் 2க்கான ரேங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் 2வது டெஸ்ட் சேர்த்து விட போறோம். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டா எழுதி அனுப்பிச்சாங்க. அதனால வந்து அந்த நம்பர் மார்க்ஸ் கலெக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. செகண்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. நம்ம இந்த 2 தேர்வுக்கான ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தான் ஆனந்தி அவர்கள். சரியா? அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்கோர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 172 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னா 258 மார்க். ஓகேவா? அவங்க தான் முதல் ரேங்க்ல இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 பார்க்கலாம். இரண்டாவது யார் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார் ஆர். ஓகே. இவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆன்லைன் மோடு 170 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. 255 மார்க் அவங்களுடைய மார்க். அவங்க 2வது ரேங்க்ல இருக்காங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா அஜித் எஃப். இவங்க வந்து ஆர்காடு. ஓகேவா? இவங்க வந்து ஆன்லைன் சேர்ந்திருக்காங்க. 167 மார்க். சாரி கொஸ்டின். அவங்களுடைய மார்க் பார்த்தோம் அப்படின்னா 250.5. தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஃபோர்த் மகாலட்சுமி அவருங்க. ஆர்காட் நேட்டிவ். ஆஃப்லைன் இவங்க சரி டைரக்டா வந்து எழுதுனவங்க. 164 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 246. அவங்க வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அடுத்து லட்சுமி அவர்கள் மணப்பாறை. ஓகேவா? அவங்க ஆன்லைன் மோட்ல எக்ஸாம் எழுதிருக்காங்க. 163 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. 244.5. ஓகேவா? இவங்க 5th பிளேஸ் இருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே 5th 1 to 5th இந்த ரேங்க் கொடுத்திருக்காங்க. லைனா இதனுடைய விஷயமா இருக்கு. ஓகேவா? அனு அவர்கள் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னா 243 மார்க். சின்னராசு அவர்கள் 240. ஓகேவா? இப்படியே லைனா போயிட்டு இருக்கு. எல்லாமே படிக்க முடியாது. அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ஓகேவா? சரி இங்க பாருங்க. அதாவது இலக்கியா, முகேஷ் அண்ட் தண்டபாணி அவர்கள். ஒருத்தவங்க புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, ஆற்காடு. ஒருத்தவங்க ஆன்லைனு, மிச்சம் 2 பேர் ஆஃப்லைன். இவங்க வந்து ஏன் 0 கொடுத்திருக்கேன் அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணல. ஓகேவா? ஆப்சென்ட்டுக்காக 0 வந்திருக்கு. ஓகேவா? சார் ஆப்ஷன் இங்க போட்டோம் அப்படின்னா இங்க கால்குலேஷன் மாறும். அதனால நாங்க 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா? 0 மீனிங் ஆப்சென்ட் மீனிங். ஓகேவா? ஆப்சென்ட் அர்த்தம் அவங்க எக்ஸாம் எழுதல. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண் ரேங்க் லிஸ்ட். எத்தனை பேர் எழுதிருக்காங்கன்னா மொத்தமா 39 பேர் எழுதியிருக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 2. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆனந்தி அவர்கள் திருப்பூர் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அதே பர்சன் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்க் அவங்க தான் ஆனந்தி அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனா இந்த வாட்டி என்ன அப்படின்னா மார்க் கம்மி ஆயிடுச்சு. 165 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கொஸ்டின் போட்டிருக்காங்க. 247.5. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த வாட்டி. அவங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி அவர்கள் மணப்பாறை ஆன்லைன் 164 கொஸ்டின்ஸ் 246 மார்க் செகண்ட் பிளேஸ். தேர்டு மகாலட்சுமி அவர்கள் ஆற்காடு சேர்ந்தவங்க. இவங்க வந்து டைரக்டா வந்து எழுதுனவங்க. ஆஃப்லைன்ல 163 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. மார்க் கொஸ்டின் போட்டிருக்காங்க. மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 244.5. தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஃபோர்த் ஒன் சின்னராசு அவர்கள் விருதுநகர். ஓகேவா? அவங்க ஆன்லைன் போர்டில் எழுதியிருக்காங்க. 162 கொஸ்டின்ஸ் 243 மார்க் போட்டிருக்காங்க. ஃபோர்த் ரேங்க்ல இருக்காங்க. சரியா? ஃபிஃப்த்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அஜித், பிலால், ஹரிணி அவர்கள். ஓகேவா? 2 பேர் ஆற்காடு, ஒருத்தவங்க சங்கரன் கோயில். ஓகேவா? 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேர் ஆன்லைன், ஒருத்தவங்க வந்து ஆஃப்லைன். கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 160 கொஸ்டின் மார்க் 240 மார்க். 2 பேருமே 3 பேருமே 5th பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? ஆனா இங்க 6ன்னு சொல்லிட்டு வராது. ஏன் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க 5th பிளேஸ் 6 7 சொல்லிட்டு கணக்கு ஆகும். ஆனா 3 பேருமே ஒரே ரேங்க் தான். ஒரே மார்க் வேல்யூ மாறும். இதுல பாத்தீங்க 6ன்னு சொல்லிட்டு வராது. 8th ரேங்க்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இவங்கலாம் இந்த லிஸ்ட்ல வர்றதுனால 1 2 3 அந்த ஆர்டர்ல வர்றதுனால இங்க 8th சொல்லிட்டு தான் காட்டும். ஓகேவா? அது அப்படிதான் வரும். ஆஸ் பர் கால்குலேஷன் படி. சரியா? இதான் வந்து ரேங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் 8 மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ் சொல்லியாச்சு. ரேங்க் லிஸ்ட் பார்த்துடுங்க. திருச்சி, தருமபுரி, வாலாஜா,
நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேர் கம்மியான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க 4 பேர் ஆப்சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரும் டெஸ்ட் எழுதல. ஓகேவா? இவங்க 4 பேரும் ஆப்சென்ட். மொத்தம் 41 பேர் இந்த வாட்டி செகண்ட் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. சரியா? ஓகே. என்ன ஒரு விஷயம் அப்படி உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மதிப்பெண் என்பது அ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து நம்ம மார்க் கம்மியா எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் படிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள போகாம, இந்த மார்க்க வந்து பேஸ் பேஸ் பண்ணிட்டு அடுத்த தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி படிங்க. 1 வீக் ஷெட்யூல். ஓகேவா? வெள்ளி டூ வெள்ளி. அந்த 8 நாள் அழகா பிளான் பண்ணி, இந்த நாள்ல இது படிச்சு முடிக்க சொல்லிட்டு பிளான் பண்ணி, அழகா ஷெட்யூல் போட்டு, அட்டவணை போட்டு படிங்க. ஓகேவா? திட்டமிட்டு படித்தால் தான் நம்ம சரியான ஒரு பாதையில போயிட்டு ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இத வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டான விஷயத்துல போய் கரெக்ட்டா நீங்க மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்த தேர்வினுடைய ரேங்க் லிஸ்ட் அடுத்த மண்டே உங்களுக்கு வெளிய வரும். ஸ்டே டியூன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாராவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, நம்பர் கால் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.